தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 44வது பாசுரம் பார்க்க போகிறோம். பெண் உலாம் சடையினானும் பிரமணம் உன்னை காண்பான் என் நிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண் உளார் வியப்ப வந்து ஆணைக்கு அன்று அருளை ஈந்த கண்ணரா உன்னை என்னோ கலைகனா கருதுமாறே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். தொண்டரடி பொடியாழ்வார் 39வது பாசுரத்துலேருந்து 44 வரைக்கும் பாகவத வைபவம் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்க. அவளோட பெருமையை தான் நம்ம பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில் இது 44வது பாசுரம், கடைசி பாசுரம். இதில் என்ன சொல்கிறேன்னா, பகவான் அது யானையாகவே இருந்தாலும் சரி, பக்தி செலுத்தினா போகிறோம். அந்த யானையே பகவானுக்கு பக்தன்தான். எவ்வளோ பக்தி இருக்குது அதுதான் பார்ப்பாராம். இப்போ இந்த பாசுரத்தோட அர்த்தம் பார்க்கலாம். கங்கையை தன் சடைமுடியில் கொண்டுள்ள சிவபெருமான் இருக்கா இல்லையா, அவரோட தந்தையான பிரமனும் ஸ்ரீமன் நாராயணனை காண வேண்டும் என்று கடுந்தவம் புரிகிறார்கள். ஊழி ஊழி காலமாக பல 1000 வருடங்கள் தவம் புரிந்தாலும் காட்சியே கிடைக்கல அவளுக்கு. அதில் அப்படியே வெட்கி தலை குனிஞ்சு போயிட்டாளாம். வைகுண்டத்தில் இருக்கும் நித்திய சூரிகள் இருக்காளே, தேவர்கள்லாம் எல்லாரும் இப்போ என்ன பார்க்குறா, கருடவாங்கத்தில் பகவான் எங்கே இப்படி வேகமாக போகிறாரு, அப்படியே எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு இவ்வளோ தவம் புரிகிறோம், காட்சி கொடுக்க மாட்டேங்கிறார், இப்போ எங்கே பகவான் வேக வேகமாக போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் நேராக ஓடி குளக்கரைக்கு வந்துட்டாராம். வந்து அந்த யானை இருக்காங்க கஜேந்திரன், அதோட காலை முதலை கவ்வின்னு இருக்கு இல்லையா, அது சொல்லித்தே பகவானை ரஷிக்கத்துக்கு கூட்டதே. அந்த குரல் கேட்ட உடனே பகவான் அப்படியே ஓடி வந்துட்டார். அப்படி தன்னோட பக்தனை ரட்சிக்கணும்னா பகவான் அவ்வளோ வேகமாக ஓடி வருவார். அந்த நிமிஷமே வேகமாக வந்து தன்னோட அருளை ஈன்றார். இப்படிப்பட்ட பெருமாளுக்கு யானை பேரில் உள்ள காதலை பார்த்தாக்க, உன்னை போய் பொதுவான காப்பாளன்னு சொல்கிறாளே, அப்படி இல்லை. ஏன் தெரியுமா, உன் திருவடியை பற்றாதவர்களுக்கு நீ ஒரு பட்சமாக தான் நீ இருக்கிற, அதான் பாரபட்சமாக இருக்குன்னு சொல்கிறார். நீ எல்லாருக்கும் பொதுவான காப்பாளன் இல்லை, உன் பக்தனுக்கு மட்டும்தான் நீ காப்பாளன், மற்றவர்களுக்கெல்லாம் நீ ஒரு பட்சமாக தான் நடந்துக்கிற. தனக்கும் தன் தன்மை அறியான் அப்படின்பா. அது மாதிரி அவரோட பெருமை அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட பகவான். ஆனால் பக்தன்னா அந்த க்ஷணமே ஓடி வந்துடுவார். அப்படிப்பட்ட பகவானை யாராலையுமே ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. அவருடைய கருணை கிடைச்சா மட்டுமே பார்க்க முடியும். யானை குளத்தில் சிக்கின்றது இல்லையா, அதுக்கு எப்படி நீ ஓடோடி வந்து காப்பாற்றின. நாங்கள்லாம் இந்த பிறவி கடலை எப்படி சிக்கி தவிச்சுட்டுருக்கோம், ரட்சிக்க ஓடோடி வரமாட்டாயா, நீ ஆசிரியர்களை ரட்சிக்கிறாயே, எங்களே ரட்சிக்க மாட்டாயா அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்தில் சொல்கிறார்.